வணக்கம். ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு. இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தலைப்புச் செய்திகள்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இந்தியாவின் முதல் முஸ்லிம் பிரதமராக ஹிஜாப் அணிந்த பெண்தான் பதவியேற்பார் என்றும், ஆனால் அதை தன்னால் நேரடியாக பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை என ஓவைசி பேசியுள்ளார். பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் தலைநகரான முசாபராபாத்தில் திடீரென மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடித்துள்ளது. இதனால் அங்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. டெல்லியில் காட்சிகள் மாறுகின்றன என்றும், ராகுல் காந்தியை டெல்லி அதிகாரிகள் சந்திக்க தொடங்கிவிட்டனர். அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே முடிவுகள் தெரியும் என திருச்சி காங்கிரஸ் நிர்வாகி வேலுச்சாமி தெரிவித்துள்ளார். உண்மையை அம்பலப்படுத்துவதை உங்களால் தடுக்க முடியாது. என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் என்னை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது என அண்ணாமலை ட்வீட்டில் பதிவிட்டுள்ளார். நாகை எம்பி செல்வராசு இதய நோய் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை காலமானார். இவரின் மறைவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரங்கல் தெரிவித்துள்ளது. நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது மகிழ்ச்சி எனவும், எம்ஜிஆரை போல சம்பாதித்த பணத்தை மாணவர்கள் மக்களுக்கு செலவழிக்க நினைக்கிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். விருப்பத்துடனேயே உறவு வைத்திருந்தாலும் இதனை ஏற்க முடியாது என சென்னை ஹைகோர்ட் போக்சோ வழக்கில் இளைஞருக்கு விதிக்கப்பட்ட 10 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தது. ஆந்திராவில் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது தங்கள் கட்சியின் 15 முகவர்களை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கடத்தியுள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் சிஏஏ அமலாக்கத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். பாலஸ்தீனத்தை ஐநாவின் முழுமையான உறுப்பு நாடாக்க வழிவகுக்கும் தீர்மானம் ஐநா பொதுசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்துக்கு இந்தியா உட்பட 143 நாடுகள் ஆதரவு. பாஜக அல்லது என்டிஏ கூட்டணிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் இன்று நடக்கும் தேர்தல் தான் கேம் சேஞ்சராக இருக்கும். சில கிங்மேக்கர் கட்சிகள் போட்டியிடும் தேர்தலாக 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு பார்க்கப்படுகிறது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக பீகார் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சீக்கியர்களுக்கு உணவு சமைத்து பரிமாறியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வேகமாக பரவி வருகிறது. மத்தியில் ஆட்சி அமைக்க 270 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டிய நிலையில் 22 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் ஆம் ஆத்மியால் குறைந்தது 10 வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றிவிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அமித்ஷா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய தமிழக ஆளுநர் அனுமதி அளிக்கவில்லை என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது. உட்பட பல்வேறு வழக்குகளில் கைதாகியுள்ள சவுக்கு சங்கரை ஒரு நாள் மட்டுமே காவலில் எடுத்து விசாரிக்க கோவை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஒடிசாவில் ஆளும் கட்சியாக உள்ள பிஜு ஜனதா தளம் கட்சியை பாஜக உடைக்க முயல்வதாக அக்கட்சியின் வி கே பாண்டியன் பரபரப்பாக குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார்.